ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால இந்த அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில புதிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எப்படி பெற்றுக்கொள்வது? அதற்கு பலவிதமான வழிமுறைகளை ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்திலே நம்முடைய வளர்ச்சிக்காய் நாம் பெற்றுக்கொண்டு சாட்சியா வாழும் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவதாக ஏசாயா 43:19 சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அற்புதமான ஒரு வசனம் இல்லைங்களா? புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னவரு எப்பன்னு சொன்னாருங்க? அதுதான் 10 நாள் கழிச்சா, 10 வாரம் கழிச்சா, 10 மாசம் கழிச்சா, 10 வருஷம் கழிச்சா, எப்படி சொன்னாரு? இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே அப்படின்னா, நான் இதை படிக்கும் போதே கண்டிப்பா வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்வார் என்று விசுவாசித்து படிக்கும் பொழுது ஏதோ படிக்கிறேன், ஏதோ கிடைக்கட்டும் இல்ல, எப்பொழுதும் பாருங்க. அதுதான் ஆண்டு ரொம்ப விரும்புறாரு. பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சம்பளம் வரும்போது சந்தோஷமா இருங்கள், பணம் வரும்போது சந்தோஷமா இருங்கள், கார் வாங்கும் போது, வீடு வாங்கும் போது, துணி வாங்கும் போது, அப்படியா போட்டிருக்கு இல்லையே? எப்பொழுதும் 24/7 எல்லா நாட்களிலுமே சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்ப்பது உன் முகத்திலே ஒரு சந்தோஷம். வறுமை உண்டு, வெறுமை உண்டு, போராட்டம் உண்டு, பலகீனம் உண்டு, கஷ்டம் உண்டு, நஷ்டம் உண்டு, இவைகளின் மத்தியிலே நீ சந்தோஷமா இருந்தால் ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். பாருங்களேன், இந்த வறுமையை சொல்லி 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 இவரு டயர்டாகி இவர் வரவனு சோகமாகிறது இல்லையா? இருக்குங்க, கண்டிப்பா மாறும், நிச்சயமா மாறும், உண்மையா மாறும். அவர் தான் சொல்லிட்டாரு, புதிய காரியத்தை செய்யறேன்னு சொல்லிட்டார். நான் எடுக்கிற முயற்சி, நான் எடுக்கிற பயிற்சி என்ன இந்த புதிய காரியத்துக்கு அழைத்து செல்ல வேண்டுமே தவிர என் கண்ணீரின் வேதனை அல்ல. எல்லாருக்கும் துக்கம் உண்டுங்க. யாருக்கு தான் துக்கம் இல்லாத மனுஷன்? பெரிய தலைவர்கள்ல இருந்து சாதாரண தொண்டை வரலாம், சின்ன வேலைக்காரர்ல பெரிய முதலாளி வரலாம், எல்லாருக்கும் துக்கம் உண்டு, துயரம் உண்டு, போராட்டம் உண்டு, கலக்கம் உண்டு, வேதனை உண்டு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு உண்டு. இல்லாத ஆளே இல்லை. ஆனால் அதிலே சந்தோஷமா எப்பொழுதும் இல்லைங்களா? மகிழ்ச்சியா இருந்தாதான் அவன் பேர் மனுஷன் இல்லைங்களா? இல்லைன்னா அவன் பேர் முண்டம். ஏன்னா நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்ல. நீங்க எவ்வளவு பேருக்கு பார்க்க முடியல, கேட்க முடியல, பேச முடியல, சொல்ல முடியல, நடக்க முடியல, படுத்த படுக்கையா இருக்காங்க, ஒண்ணுமே முடியாது. எவ்வளோ மேல நடக்க வச்சாரு, அது ஒரு சந்தோஷம். பேச வச்சாரு, பெரிய சந்தோஷம். பார்க்க வச்சாரு. எவ்வளவு பேருக்கு ட்ரெஸ் இல்ல, அழகா ட்ரெஸ் கொடுத்தாரு, சந்தோஷம். எவ்வளவு பேருக்கு படிக்க முடியல, படிப்பு இல்ல, படிப்பை கொடுத்தாரு, சந்தோஷம். அப்ப சந்தோஷத்தை சொல்லி பாருங்களேன். நல்ல மனைவிக்கு சந்தோஷம், நல்ல பிள்ளைகளுக்கு, நல்ல தேசத்திற்கு, நல்ல தலைவர்களுக்கு சந்தோஷம். அப்ப அந்த சந்தோஷம் இருக்கணுங்க. சந்தோஷமா போனோம் இல்ல? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடி ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. அப்ப எப்பொழுதும் சந்தோஷம், எதிலும் சந்தோஷம். தேவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, உங்களுக்கு அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார் இல்லையா? அவர்கிட்ட அழுதுனே பார்க்க கூடாது. எப்பொழுதுமே பாருங்களேன், எப்பொழுதும் சந்தோஷம். மீண்டுமா அந்த வசனம் பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வாத திருநாளில பிள்ளைகளுக்கு சந்தோஷ சமாதானத்தை பூரணமாய் தாருங்க ஆண்டவரே. வெளியில சொல்ல முடியாத துக்கம் உண்டு, துயரம் உண்டு, கஷ்டம் உண்டு, வெளியில சொல்ல முடியாத பாரமான வார்த்தைகள் உண்டு. நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலே அந்த சந்தோஷம் வெளியே வரும்படியா, சந்தோஷமா வாழும்படியா தேவன் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனது செய்யும்படியா திரு பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் எல்லாம்.